தியானம்னா என்ன? ஒருநிலைப்படுத்தல். அருமையான பதில் சொல்லியிருக்க. ஒருநிலைப்படுத்துதல். எதை ஒருநிலைப்படுத்துதல் அப்படின்னு ஒன்று இருக்கா? ஓகே. நம்ம உடம்பு எல்லாம் இப்போ உலகத்தில் பார்த்தா ஃபிசிக்கல் பாடிஸ் தெரியுது. ஃபிசிக்கல் பாடின்னா என்ன? நம்மளோட ஃபிசிக்கல் பாடி. இதுக்கு பேர் அன்ன உடல். என்னது? உணவு சாப்பிட்றதுனால அதுக்கு பேர் என்னது? அன்னம் சாப்பிட்ற அன்ன உடல்னு. அதுக்கு பேர் என்ன சொல்கிறான் யோகாவில் வந்து அன்னமய கோஷம். கோஷம்னா எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கோஷம். அப்போ உணவு சாப்பிட்ற உடம்பு ஃபிசிக்கல் பாடிக்கு பேர் அன்ன உடல். அதுக்குள்ளே என்ன போகுது? மூச்சு வெளியில் இருக்கிற மூச்சு காற்று என்னது இழுக்கிறோம். அதுக்கு என்ன சொல்கிறா? ரெண்டாவது படி என்ன சொல்கிறா? பிராணமயம். பிராணம்னா என்ன? மூச்சு காற்று. வெளியில் இருக்கிற பிராணனும் உள்ளே இருக்கிற காற்றும் ஒன்று தான். அப்படின்னா பிராணமயம் அப்படின்னா உலகம் பூரா இந்த உயிர்கள் அந்த பிராணத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஃபிசிக்கல் பாடி. அடுத்து என்னது? இழுக்கிற மூச்சு காற்றுக்கு பேர் என்ன? பிராணமயம். அப்புறம் 2 கோஷம், அன்னமய கோஷம். அடுத்து என்னது? பிராணமய கோஷம். புரிஞ்சுதா? இது 2 இருக்கா? இருக்குல்ல, உங்களுக்கே தெரியுமில்ல இருக்குதுன்னு. அடுத்து நம்ம பேசுகிறோம், அறிவுபூர்வமாக சிந்திக்கிறோம். அப்படின்னா என்ன இருக்குங்க? மைண்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். மனசு இயங்குது. கரெக்டாக? அப்போ பிராணனுக்கு மேலே அடுத்த லெவலில் என்ன இருக்குது? மனோமய கோஷம். அப்போ மனமானது நம்ம உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? இயங்கிட்டுருக்கு. அதனால தான் பேச முடியுது, கேட்க முடியுது, உணர முடியுது. ஒரு சாப்பாடு, இனிப்பான சாப்பாடு இதுதான் அப்படின்னு புரியுது. சரி, இதுக்கு பேர் மனமயம். 3வது உடம்புக்கு பேர் என்னது? மனமய கோஷம். சரியா? இந்த மனமயத்தை தாண்டி விஞ்ஞானம் அப்படிங்கிறான். இது என்னன்னு சொன்னால் விஞ்ஞானம் அல்லது புத்திமய கோஷங்கிற அறிவுமய கோஷம். அறிவுனா என்னன்னா, ஒரு பொருள் காதில் எங்கேயோ இருந்து கேட்குற ஒரு யானை சவுண்டு கேட்குது, ஒரு சவுண்டு விட்டு போகுது யானை. ஆனால் உனக்கு கண் மூடி உட்காந்துருக்க, ஆனால் அந்த யானையோட உருவம் உன் கண்ணில் என்ன இருக்குது? யானை அங்கே நிற்கிதுன்னு தெரியுது. அது யானை தான் உனக்கு சொல்ல முடியுதுல்ல. ஆனால் பல லட்சங்கள் அம்மா சொல்லி தருவாங்க. இதுதான் யானை, இதுதான் வந்து குரங்கு அப்படின்னு சொல்லி தருவாங்க. அதையும் தாண்டி வளர வளர உனக்கு எப்படி தெரியுது? வளர வளர நீயா எல்லா அறிவையும் பெற்று ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற. அப்போது வளர வளர தெரியுதுன்னா நாம் பூர்வ ஜென்மத்தில் இருந்து வந்தோம், அதனால தான் அது தெரியும். உடனே எல்லாமே சொல்லி தந்துடுவாங்களா அம்மா? கொஞ்சம் தான் சொல்லி தருவாங்க. அதையும் தாண்டி என்னது? பார்க்க எல்லாம் தெரிஞ்சிடும். சரியா? அப்போ அதுதான் விஞ்ஞான அறிவு. அப்போது ஒரு பொருள் வந்து நீ கேமராலேருந்து எடுக்கிற கேமரா எப்படி இயங்குதுன்னு அறிவுபூர்வமாக சிந்தித்தல் விஞ்ஞானம். அதான் அறிவு மயங்கிறது. அப்போ ஒரு பொருளை உருவாக்குதல் இங்கே வருமா? அப்போ இந்த கட்டத்துலேருந்து வருமா? சரியா? அறிவு. இதை தாண்டி இருக்கிறதா இறைமயம், இறை சக்தி. அதான் ஆனந்தமயம். இப்போ இது சாமியார்களா எங்கே இருப்பாங்க? ஆனந்தமயத்தில் இருப்பாங்க. நம்ம எங்கே இருக்கோம்? தியானமயம் இல்லை. இதெல்லாம் சேர்ந்து தான் தியானம், அடைதல் தான் தியானம். அன்னமயத்தில் இருக்கோம். நம்ம சாப்பிட்டு தூங்குகிறோம், சாப்பிட்டு வேஸ்ட்டாக பேசுகிறனால நம்ம பிராணன் வேஸ்ட் ஆகும். ஓகே. இது எல்லாமே எதில் இருக்குன்னா நம்மளுடைய புலன்களில் இருக்குது. எதில் இருக்குது? பார்த்தல். சரியா? பார்க்கின்ற அறிவு. ஒரு பொருளை பார்த்து அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய தன்மையை அறிதல் பார்த்தல். கேட்குறனால இது இன்னதுன்னு நம்ம கண்ணை மூடிட்டாலும் இது இன்னதுன்னு சொல்ல முடியும். கேட்கின்ற அறிவு. அப்புறம் என்னது? ஒரு வாசனை பொருளை வச்சோடனே அது இன்ன பொருள் தான் என்ன பண்ணிடலாம். பிரியாணி வாசம் அடிக்குது, உடனே என்ன பண்ணுறோம்? மூக்கு வழியாக பிரியாணின்னு அறிகிறோம். சரியா? அப்புறம் ஒரு வாட்டரை குடிக்கிறோம். குடித்தோன்னே என்ன? ஒரு மேங்கோ ஜூஸ் குடிக்கிறோம். உடனே அது என்ன பண்ணுறோம்? மேங்கோ ஜூஸ் அரைச்சி குடித்தாலும் அது மேங்கோ ஜூஸ்னு உன்னால் சொல்ல முடியும். அப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு பொருள் கண்ணை மூடிடுறாங்க. மூடிட்டு ஒரு செல்லை கொடுக்குறாங்க. உடனே என்ன பண்ணுற? இது செல்லுன்னு சொல்கிற. கரெக்டு தானே? அப்போ இது தொடு அறிவு. புரியுதா? இந்த அறிவுக்குள்ளே தான் தியானம் இருக்குது. புரிஞ்சுதா? எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னா, புறப்பொருள் வெளியில் பார்த்துக்கிட்டே இருக்கிட்டே நிறையா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறோம். சரி, பார்த்ததுக்கப்புறம் தூங்க போகிறோம். கரெக்டு தானே? தூங்க போனோன்னு கொஞ்சம் நேரம் ஆனாலும் காலையிலேருந்து நிகழ்ச்சி, திடீர்னு 10 நாளைக்கு முன்னாடி இருக்கிற நிகழ்ச்சி, திடீர்னு 1 மந்த் நிகழ்ச்சி, எல்லாம் என்ன இருக்கும்? கண் மூடணுன்னே ஓடுமா?
ஓடணுன்னே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அதுவே தெரியாது மறைஞ்சு போயிடும். கரெக்டாக மறைஞ்சு போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டுருப்பேன். கரெக்டு தானே? அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில கூட கனவு வரும். அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா விழித்து பார்த்துருப்பேன். புரியுதா? இப்போ இந்த இடத்துல தூங்குனதுக்கு அப்புறமா என்ன இருக்குங்க? என்ன இல்லை? தூங்குனதுக்கப்புறம் அங்கே என்ன இல்லை? என்ன இருக்கும்? எந்த பாடி இருக்கும்? ஃபிசிக்கல் பாடி இருக்குமா? நம்ம தூங்கிடும். ஃபிசிக்கல் பாடி கண்ணில் தெரியுது. இது இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்குது? ரெண்டாவது என்ன சொன்னேன்? மூச்சு காற்று இருக்கா? மூச்சு காற்று இல்லாமல் இருக்குமா? மூச்சு காற்று 100% இருக்கும். கரெக்டா? மூச்சு காற்று இருக்குது. மூணாவது என்ன? மனம் இருக்குமா? தூங்குனதுக்கப்புறம் மனம் இருக்கா? மனம் இருக்காது. மனம் என்ன ஆயிடுது? அமைதியாகி அடங்கிடும். புரியுதா? இப்போ அது வந்து தானாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. தானாக நடந்து தானாக மனசு பூரா என்ன இது வைண்டப் ஆகி 0 ஆகி தூங்கிடும். இது இயற்கையாக அவர் நாளும் தியானம் பண்ணிட்டு தான் இருக்கும். நல்ல விளங்குதா? இயற்கையாக எல்லா பாடியும் தன்னை தியானம் பண்ணி காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கும் போது அவன் நல்லா தூங்கினான்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிப்பான். அப்போ ஜீரணமெல்லாம் அன்ன உடல்லாம் நல்லாயிருக்கும், பளிங்கியாட்டு இருக்கும் ஸ்கின். நல்லா தூங்கினான்னா. அவன் கனவு நிறைஞ்ச தூக்கம் இருந்ததுன்னா காலையில் என்ன ஆகாது? சோம்பேறியாக இருப்பான். அன்னைக்கு ஃபுல் டே அது சோம்பேறியாக தான் இருக்கும். அப்போ உட்காந்த கடையில் சரியா தியானம் பண்ணுறது புரியுதா? இப்போ புரியுதா? உட்காந்த கடையில் நம்ம மனசு என்ன பண்ணணும்? நிறுத்தணும். கரெக்டு தானே? தியானம்னு புரியுதா? உட்காந்த கடையில் மனசை நிறுத்துறதுக்கு பேர் தான் சித்தம். சித்தம்னா என்னதுன்னா, அவன் போயிட்டுருக்கான், தியாகராஜ் இங்கே வந்துட்டுருக்கான், இவன் போகிறான், இவன் வந்துட்டுருக்கான், இன்றைக்கி கால்ஸ் இவ்வளோ இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கிற மனசை எப்படி நிறுத்தணும்? சரி, எப்படி நிறுத்தணும்னு ஒரு வழி இருக்கா? உட்காந்த கடையில் கண்ணை லைட்டாக மூடிட்டு ஒரு பொருளை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. டெய்லி ஒரு கண்ணாடி எடுத்துக்கோ. டெய்லி ஒன்றையே நீ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு தியானம். கொஞ்ச நாள் கழித்து ஒரு 6 மாதம் அந்த கண்ணாடியில் உன் உருவத்தை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உனக்கு அபரிமிதமான சக்தி கிடச்சி பக்கத்தில் ஒரு உருவம் தெரியும். 1 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணினா அந்த கண்ணாடியில் இன்னொரு உருவம் தெரியும். புரிஞ்சுதா? அதுதான் இந்த பிராணமய கோஷம். புரியுதா? பக்கத்தில் இன்னொரு உருவம் உன்னை மாதிரியே தெரியும். இது கண்ணாடியை பார்த்து தியானம் பண்ணுறது. அப்போ கண்ணோட சக்தி அதிகமாகும். இன்னொன்று, ஒரு தீபத்தை வச்சு ஒரு டிஸ்டன்ஸில் அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ அப்போ கண் வழியாக பார்த்துக்கிட்டே இருந்து மைண்ட் என்ன பண்ணுறது? மைண்டு கிரவுண்ட் ஆயிரும். புரியுதா நான் சொல்கிறது? ஒன்றை பார்த்துக்கிட்டே இருந்தால் மைண்ட் என்ன ஆயிரும்? கிரவுண்ட் ஆயிரும். அப்போ ஓட்டம், மூச்சு ஓட்டம் கம்மியாயிடும். எதனால் மனம் அடக்குனா மூச்சு கம்மியானோடனே நீ தூங்கும்போது பாரு மூச்சு உள்நோக்கி போகும். கோவப்படும் போது பாரு மூச்சு பயங்கரமாக போகும். அப்போ எதனால் மனசு அடக்கலாம்? மூச்சை கண்ட்ரோல் பண்ணுறதுனால மனசு அடக்க முடியும். அப்போ என்னென்னா ஆழ்ந்த மூச்சு இழுத்தும் பொழுது எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணலாம். ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஆழ்ந்த சுவாசம் பண்ணிவிட்டு அதை செஞ்சின்னா உடனே என்ன இது அந்த பிரச்சனை, மனப்பிரச்சனைகள், சண்டை பிரச்சனை எதாக இருந்தாலும் அப்போ இந்த ஆழ்ந்த சுவாசம் நடக்குன்னா ஒரு வாட்டர் குடிச்சின்னு வச்சுக்க என்ன ஆயிடும்? அந்த பிராணசக்தி எடுத்து சாந்தப்படுத்தலாம் உடம்ப. அப்போது எந்த இது பொருளை வேணால் எடுத்து அதை உற்று நோக்கி போகலாம். இது நார்மல் தியானம். நமக்குள்ளே தியானம் பண்ணுறது எப்படி? கண்ணை மூடிட்டு காது வழியாக கேட்டு தியானம் பண்ணலாம். காது வழியாக கேட்டு எப்படி தியானம் பண்ணலாம்? மந்திரம் கேட்குறோம். ஓம் மந்திரத்தை கேட்டு காது வழியாக கேட்டுட்டு ஒரே மந்திரம் திரும்ப திரும்ப ஓம் ஓம். அப்புறம் தியானம், அது பிரார்த்தனை பண்ணி அதுக்குள்ளே போகிறாங்க. கரெக்டாக? அது ஒரு தியானம். சாமி கும்பிட போகிற சாய்பாபா கோயில், ஆனால் சாய்பாபா பற்றியே என்ன பண்ணுறோம்? வாச்சிட்டே இருக்கிற அது ஒரு தியானம். இப்படி பல வழிகளில் தியானம் இருக்குது. ஒரு மலரை வச்சு என்ன பண்ணலாம்? தியானம் பண்ணலாம். அந்த மலருக்குள்ளே என்ன மனம் இருக்குன்னு சுவாசித்து தியானம் பண்ணலாம். புரிஞ்சுதா? அப்போது பஞ்சபூதங்களான இந்த பார்த்தல், கேட்டல், அறிதல், தொடுதல் இதன் வழியாக வச்சு தியானத்தை என்ன மைண்டை கண்ட்ரோல் கொண்டாடும்போது நீ என்ன நினைக்கிற இந்த விஞ்ஞான மையம், இப்போ அறிவு வந்து ஒரு விஷயத்தை இந்த விஞ்ஞான மையத்தை டச் பண்ணினா நீ பணம் வேணும்னாலும் என்ன கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இப்போ இந்த இடத்துல ஒரு பணம்ங்கிற ஃபிசிக்கல் மெட்டீரியல் இருக்குது. இது பணம்ங்கிற ஒரு நோட்டு. அந்த நோட்டை என்ன பண்ணணும்? டெய்லி என்ன பண்ணணும்? அந்த நோட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த நோட்டு எவ்வளோ நாள் பார்த்துருக்கோம், அந்த நோட்டு இது 100 ரூபா இருக்குது அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உன்னுடைய வீட்டில் வச்சுட்டு
காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த 500 நோட்டை பார்த்து நிறையா இருக்குதுன்னு கண்ணுக்குள்ளே கண்ணை மூடி பார்த்துட்டு, கண்ணை திறந்து பார்த்துட்டு கண்ணை மூடி இந்த வீடு ஃபுல்லாக பணமாக நிறைஞ்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு எதில் ரிஜிஸ்டர் ஆகணும்? இப்போ சொன்னேன் ரைட் பிரைனில் ஒன்று ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா அது நம்மக்கிட்ட வந்துடும் அர்த்தம். நல்லா வழங்குதா? லெஃப்ட் பிரைன் நார்மல் நடவடிக்கை, ரைட் பிரைன் ஒன்று ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்னா ரைட் பிரைனில் ரிஜிஸ்டர் ஆகிட்டுனா 100% அவன் பண்ணிக்குவான். புரியுதா? அவன் பணம் சம்பாதிக்கிறான்னா எதில் போய் ரிஜிஸ்டர் ஆகும்? இதில். அப்போ அந்த ரைட் பிரைனில் என்னென்னா திரும்ப அந்த பொருளை பார்த்து நிறையா இருக்குது, நிறைய அது மேலே டவுட் கொண்டாடக்கூடாது. டவுட்னா என்ன? இது வராது, இது போகாதுன்னு ரிஜிஸ்டர். ஏன்னா வெளியில் பூரா பிராணம் தான் இருக்குது. நம்ம இழுக்கிற பிராணனும் அதே தான், ஒரே பிராணம் தானே இழுக்கிறோம். அப்போ அந்த பிராணனில் ஒரு மெட்டீரியலை பார்த்து இழுக்க முடியும். அந்த பணத்தை திரும்ப அதன் மீது அன்பு செலுத்தி நீ டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, யாரோ ஒரு வழியாக உனக்கு அந்த பணம் உருவாக்குறதுக்கு வழி உருவாகும். வேலை கிடைக்கலனா வேலை கிடைக்கும், அது வழியாக அந்த பணத்தை சம்பாதிப்ப. அது எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ சீக்கிரம் 1 மந்தில் முடியுதா, ஒரு வருஷத்தில் முடியுதாங்கிறது யார்கிட்ட இருக்குது? உன் கையில் தான் இருக்குது. நீ ஒரு ப்ராப்ளம் நடக்கலைன்னா திரும்ப நோண்டுன்னு என்ன அது? திடீர்னு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறியா? அப்போ ஏன் எதுக்குள்ளே போகிற? அதுக்குள்ளே ஊன்றி மனசு என்ன பண்ணுற? சுருக்கிற. மனமானது விருத்தி அடையாமல் சுருக்கும்போது ஒரு பொருள் சால்வ் ஆகும். நீ ஒரு இடம் போகிற, திரும்ப போகிற, அந்த இடம் போனோடனே கண்ணை மூடி நடந்து போயிட்டே இருப்பது தெரியுமா? சைக்கிள் ஓட்டுற டெய்லி பெடல் இந்த மாதிரி ஓட்டணும்னு சொல்லி கொடுக்குதா? என்ன இது? அந்த காலுக்கு செல்லில் போய் பிராணசக்தி ரிஜிஸ்டர் ஆயிடுது. பிரேக் பிடிக்கிற ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் வராரு, டக்குன்னு பிரேக் என்ன ஆகுது? எங்கே போகுது? கால் ஆட்டோமேட்டிக்காக போய் பிரேக் பிடிக்குதா? உனக்கு பிரேக் பிடி சொல்லிகிட்டே இருக்குதா? உன்னை அறியாமல் பிரேக் என்னது? அப்போ எங்கே இருக்குது அறிவு? அந்த செல்லில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. புரியுதா? அந்த கை விரலில் போய் என்ன ஆயிடுச்சு? ஸ்டோர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு, ஒன்றுமே தெரியல. ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த செயல் என்ன ஆகுது? ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்? அது பூரா ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. திரும்ப ரெஜிஸ்டர் ஆகும்போது நீ ஒரு நாள் பண்ண வேண்டியது 1 மணி நேரத்தில் என்ன பண்ணுவேன்? டக்குன்னு முடியும். புரியுதா? சக்ஸஸ் அடையிறதுக்கு வழி என்ன? உள்நோக்கி போகுதல். உள்நோக்கி போகிறக்கு ஒரே வழி என்னன்னா, கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் என்ன ஓடிட்டுருக்குன்னு கனவை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அதை கட் பண்ணிகிட்டே போகணும். என்ன கனவுன்னு உள்ளேயே உன்னை கொஸ்டின் மார்க் கேட்டுகிட்டே போகணும். திடீர்னு ஒரு நாள் அந்த கனவு நின்று போயிடுது. புரியுதா? நின்றுட்டு அந்த இடத்துல எங்கே நிற்கிதோ, திடீர்னு எங்கேயோ நின்று இந்த பில்டிங் கூட நிற்கலாம். நின்று அந்த பில்டிங்கையே நம்ம நினச்சிட்டே இருக்கணும். அந்த பில்டிங் ஒரு வாரம் கழித்து அந்த பில்டிங் நினச்சிட்டே இருப்பேன். அந்த பில்டிங் நகராமல் நின்றுட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உட்காந்தோடனே அந்த பில்டிங் கண்ணில் வந்துடும். அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து அந்த பில்டிங் கண்ணை முன்னோடனே வந்துடும். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் காணாமல் போயிடும். அந்த பில்டிங் காணாமல் போகுதுன்னா நீ எங்கே இருக்க? விஞ்ஞான மயத்தை தாண்டி விட்டாய் என்ற அர்த்தம். அப்போ இந்த இடத்துல டச் பண்ணினா நீ என்ன நினச்சாலும் நடக்கும். என்ன உன்னோட உடம்பு பூரா ரெடி ஆயிடுது. இது ரெடியானால் தானே அடுத்து போகும். அப்போ உடம்பில் ஒரு ஹார்ட் பிரச்சனை இருக்குது. காயத்ரி மந்திரம் கேட்டு ஹார்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறான். கந்த சஷ்டி கவசம் கேட்டு ஹார்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறான். நல்லா இல்லைங்களா? இதனுடைய லேப்டாப்னு சவுண்ட் கேட்குதுல்ல, அந்த சவுண்டை கேட்டு என்ன பண்ணலாம்? இங்கே பிளாக்ஸ். அப்போது இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. எதில் இருக்குது? ஃபிசிக்கல் பாடியில். இப்போ பிராண உடல் நல்லா இருக்குமா? இந்த பிராண உடலை சுத்தம் பண்ணி அதை திரும்ப நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹார்ட் நல்லா ஓடிட்டுருக்கு, ஹார்ட் நல்லா இருக்குது, அங்கே பிளாக்ஸ் இல்லை, நல்லா இருக்குதுன்னு நீ 1 மாதம் 40-50 நாள் அது திரும்ப தியானம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 48ஆவது நாள் 50 நாள் செக் பண்ணி போய் ஹார்ட்டில் போய் பாரு, அது ஓப்பன் ஆயிரும். ஏன்? ஃபிசிக்கல் பாடி எதனால் ரெடி ஆகுது? பிராணன் மனம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா இங்கே ஃபிசிக்கல் பாடி ஆட்டோமேட்டிக் ரெடி ஆகிடும். காய்ச்சல் வந்தோடனே திரும்ப சொல்கிறேன், காய்ச்சல் வந்தோடனே என்ன பண்ணுறோம்? டல் ஆகிடும், மைண்டு வேலை செய்ய மாட்டேங்குது. ஃபிசிக்கல் பாடியில் உடம்புல பிரச்சனை ஆனோடனே எது பாதிக்குது? பிராணன் மனம் பாதிக்குது. கரெக்டாக? உடனே போய் தூங்க போகுது. ஃபிசிக்கல் பாடி நன்னோடனே நல்லா தைரியமாக பேசுகிறோம், தைரியமாக என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் படைக்கிறோம், எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறோம். கரெக்டாக?
அப்போ ஃபிசிக்கல் பாடி கரெக்ட் பண்ணால் இது ரெடி ஆகும், இதில் வழியாகவும் ஃபிசிக்கல் பாடியை என்ன பண்ணலாம், ரெடி பண்ணலாம். தியானம் எது வேணால் எடுத்துக்க, உலகத்தில் எந்த பொருளை வேணாலும். இதுலேயே சிறந்த தியானம் எதுனா ஆகாயத்தை பார்த்து உட்காந்து தியானம் பண்ணுறது. சரியா? போதுமா இன்னைக்கு?